எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சண்டே மினி vlog தான் பார்க்க போறோம். சண்டே அன்னைக்கு தான் பெண்டிங் வச்ச வேலையெல்லாம் முடிப்போம். அப்படி என் ஹஸ்பண்ட் வாசல்ல நிறைய புல்லு முளைச்சிருச்சு, அதெல்லாமே வெட்டி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு டெய்லி ஞாபகம் வச்சு இந்த சீட் லட்டு சாப்பிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளாவே எனக்கு சுட சுட இட்லியும் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சாப்பிடணும்னு ஆசை. அதுக்கேத்த மாதிரி வீட்டுல எல்லாத்துக்கும் கோல்டு வந்துருச்சு. அதனால இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே மிக்சியில அரைச்சு எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தமான அம்மா வீட்டு நல்லெண்ணெய் சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனை போனோடனே தக்காளி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு கடையில வாங்கின எந்த மசாலாவும் போடாம வீட்லயே இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெடக்கோழியோட முட்டையெல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டு நாட்டுக்கோழி சேர்த்து அதை நல்லா கொதிச்சு வந்தோடனே நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி முட்டையை ஆட் பண்ணி உப்பு போட்டு விசில் விட்டாச்சு. சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம்னா கோல்ட் அண்ட் ஃபீவருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு எனக்கு டக் பிடிக்க வேண்டிய சுடியெல்லாம் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எப்ப அம்மா வீட்டுக்கு போனாலும் நான் முடக்கத்தான் கீரை பறிச்சுட்டு போவேன். போனா அப்பா அங்க கேன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிட்டு இருந்தாரு. அப்போதான் ஞாபகம் வந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேங்காய் எல்லாம் காய வச்சிருந்தாங்க. இப்போ இந்த தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டாங்க போல, ஒரு கேனுக்கு மாத்திட்டு இருந்தாங்க. ரீசன்ட் டேஸ்ல எங்களுக்கு தேவையான எண்ணெய் எல்லாமே அம்மாவே அரைச்சு இந்த மாதிரி சம்படத்துல ஊத்தி வச்சுக்கிறாங்க. ஒரு இதுல கல்லெண்ணெய், இன்னொன்னு நல்லெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், இந்த மூணுமே அரைச்சு வச்சுக்கிட்டாங்க. அம்மா வீட்டுல எண்ணெய் வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு 10 ரூபா 20 ரூபா காசு கொடுத்துதான் நான் எனக்கு தேவையான எண்ணெய் வாங்கிக்குவேன். பாதாம், வால்நட், சன்ஃபிளவர் சீட்ஸ்னு எல்லாமே அப்பா வாங்கி வச்சிருவாங்க. வாங்கி வைக்கிறதோட சரி யாருமே சாப்பிட மாட்டாங்க, வேஸ்டா தான் போகும். அதனால நான் எனக்கு பண்ணி வச்சிருக்க மாதிரி சீட்ஸ் லட்டு இங்கேயும் பண்ணி வச்சுட்டேன். சண்டே அன்னைக்கு இட்லி மாவு ஆட்டி வச்சிட்டோம்னா இந்த வாரத்துல 2-3 நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் சாப்பிடலாம். அப்படியே எனக்கும் இட்லி தோசை மாவை எடுத்துக்கிட்டேன். அம்மா வீட்டுல தங்கம் அப்புறம் மத்த பொருள்லாம் கொடுத்தா வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த எண்ணெய் மட்டும் ஏன் அம்மா வீட்டுல வாங்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.